தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா சென்னை பனையூரில் உள்ள தாவேக தலைமை அலுவலகத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி. வணக்கம் காயத்ரி, விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரூபி. இன்னும் சற்று நேரத்தில் தாவேகா 3ஆம் ஆண்டு நிகழ்வில் தாவேகா தலைவர் விஜய் உரை நிகழ்த்த இருக்கிறார். முன்னதாக பனையூரில் உள்ள தாவேகா தலைமை அலுவலகத்திற்கு வந்திருந்த அவர் கொள்கை தலைவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருந்தார். அதனைத் தொடர்ந்து கட்சி தலைமை அலுவலகத்தில் உள்ளே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அரங்கிற்கு அவர் வந்திருந்து அங்குள்ள தாவேகா நிர்வாகிகளை பார்த்து கையசைத்து தன்னுடைய வணக்கத்தை தெரிவித்திருந்தார். அதன் பின்பாக சிறுமி ஒருவர் தமிழ்தாய் வாழ்த்து பாட இந்த தாவேகா 3ஆம் ஆண்டு நிகழ்ச்சியானது தற்பொழுது துவங்கி இருக்கும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அதே போன்று தமிழ்தாய் வாழ்த்தை தொடர்ந்து தாவேகாவின் கொள்கை பாடலானது ஒளிபரப்பப்பட்டது. அதன் பின்பாக தற்பொழுது அந்த நிகழ்வானது தொடங்கி நடைபெற்று வரும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக இந்த நிகழ்வில் பார்க்கும் பொழுது தாவேகாவின் பொதுச் செயலாளர் அயன் ஆனந்த், அதே போன்று ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன், அதே அருண்ராஜ், அதே மேலும் அண்மையில் தாவேகாவில் இணைந்த ஜேசிடி பிரபாகர் உள்ளிட்ட பல்வேறு தாவேகா நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று 100க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட தாவேகா நிர்வாகிகள் பலரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். எனவே இதனைத் தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் தாவேகா தலைவர் விஜய் உரை நிகழ்த்த இருக்கிறார். குறிப்பாக இந்த உரையின் பொழுது தேர்தல் தொடர்பான முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்படலாம் என்றே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்திற்கு சட்டமன்ற தேர்தலானது இன்னும் ஓரிரு மாதங்களில் நடைபெற உள்ள நிலையில் தாவேகா சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கான அந்த விருப்ப மனு விநியோகம் தொடர்பான முக்கிய அறிவிப்பின் தொடர்பாக இன்றைய தினம் தாவேகா தலைவர் விஜய் ஒரு அறிவிப்பினை வெளியிடுவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது மட்டுமின்றி தேர்தல் அறிவிப்புகள், குறிப்பாக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற உள்ள ஒரு சில முக்கிய அம்சங்கள் தொடர்பாகவும் தாவேகா தலைவர் விஜய் வெளியிடுவார் என்று தற்பொழுது தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரூபி, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காயத்ரி.